லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உன்னால தாண்டி இவ்வளவு பிரச்சனையும். ஓடி வெளியே. ஓடி மேடம் 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 ப்ளீஸ் மேடம் ஓடி ஓடி. ஏன் அன்பரசு இப்படி பண்ண? இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலையா? இல்ல நாங்கெல்லாம் இருக்கிறதே நீ மறந்துட்டியா? இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதானம்மா. நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான்மா. உனக்கு ஒரு கஷ்டம்னா நாங்கெல்லாம் இருக்கோங்கிற நினைப்பே இல்லையா? அதுக்கு இல்ல சார், நீங்க ஏற்கனவே எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க. நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் என்னால எதுவுமே திருப்பி தர முடியாது. அப்படி இருக்கிறப்போ இன்னமும் நான் எப்படி உங்ககிட்ட இருந்து உதவியை எதிர்பார்க்க முடியும்? அப்படி நான் திரும்ப திரும்ப கேட்டிருந்தா பணத்துக்காக மட்டும்தான் பழகின மாதிரி ஆயிடாதா? என்ன பேசுற நீ? உரிமை இருக்கிற இடத்துல ஒதுங்கி போக கூடாது. என்கிட்ட கேட்க உனக்கு எல்லா உரிமை இருக்கு. உங்ககிட்ட இப்படியே பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. சந்திரசேகர், இப்ப நம்ம நேர தேனிக்கு போய் இவ அம்மாவையும் மாமாவையும் பார்த்து பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். சரிம்மா. வேண்டாம் மேடம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க எனக்காக இது வரைக்கும் பண்ணதே போதும். இன்னமும் பண்ணி நான் காலத்துக்கும் கடன் படுற மாதிரி ஆக்கிராதீங்க. அன்பரசி, இதெல்லாம் உனக்கு புரியாது. நீ பேசாம இரு. யார் ஒருத்தங்க நம்ம கூட இல்லைன்னா, அவங்கள பார்க்கலன்னா நம்ம மனசு கடந்து அடிச்சுக்குதோ அவங்க கிட்டதான் நமக்கு அதிக உரிமை இருக்குன்னு அர்த்தம். உன்னை பார்க்காதப்போ எனக்கும் அந்த மாதிரி தாம இருந்துச்சு. நீ என் பேத்தி மாதிரி. அந்த உரிமையில தான் உனக்கு நான் செய்யறேன். மறுபடியும் கடை அது இதுன்னு சொல்லி பிரிச்சு பேசாதம்மா. முதல்ல கண்ணத்தோட ஊருக்கு போலாமா? பாட்டி, நானும் உங்க கூட வரேன். இல்ல விஸ்வா, அம்மாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. நீங்க இருந்து இதை பாரு, நாங்க போய் முடிச்சுட்டு வந்துடுறோம். பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஓகே தான். எனக்கு இதை விட முக்கியம் அன்பரசியோட விஷயம் தான். நானும் வரேன். அன்பரசி, நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்க. நம்ம ஊருக்கு கிளம்பலாம். சாரி மேடம், சாரி மேடம். நான் ஏதோ ஒரு அசதியில தான் அப்படி தூங்கிட்டேன். சாரி. அன்பரசி, எதுக்கு பதட்டப்படுற? நீ என் மடியில தூங்கும் போது அவ்வளவு நிம்மதியா இருந்துச்சு. என்னன்னு சொல்ல தெரியல, ஏதோ சொல்ல முடியாத ஒரு சந்தோஷமா எனக்கு. என் வாழ்க்கையில எல்லாமே சரியா நடந்திருந்தா இந்நேரம் உன் இடத்துல என் பேத்தி இருந்திருப்பா. விஸ்வா பாட்டி, நீ முருகேசன் வீட்டுக்கு போ. முதல்ல அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு சாவியை வாங்கிட்டு வந்து அன்பரசியோட அம்மாவையும் மாமாவையும் பார்க்கணும். சரி பாட்டி. மேடம், நான் பாத்துக்கிறேன் அன்பரசி. கஸ்தூரி, கேரளால வந்து எப்ப வந்த? நேத்து தான்க்கா வந்த. இந்த குங்குமம் எடுத்துக்கோ. கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்களாக்கா? என்ன விசேஷம்? தெரியாதா உனக்கு? இன்னைக்கு வரலட்சுமி பூஜை. வீட்ல சாமி கும்பிட்டு வந்தேன். இந்த தாலில வச்சுக்க. கஸ்தூரி, நல்ல நல்ல அதுவுமா என்ன பண்ற? அக்கா,
என்னை மன்னிச்சிருங்க. வரலட்சுமி பூஜை கும்பிடுற அளவுக்கு நான் நல்ல நிலைமையிலையும் இல்ல, எனக்கு வாச்சவனும் நல்லவன் இல்ல. என்னையும் என் பொண்ணையும் வச்சு காப்பாத்தாதவனுக்கு என் புருஷனா இருக்க தகுதியே இல்லக்கா. அவன் நல்லா இருக்கணும்னு இந்த வரலட்சுமி பூஜை ஒண்ணுதான் குறைச்சலா இருக்கு. நீங்க போங்கக்கா, நீங்க போய் வேலையை பாருங்க, போங்க. கஸ்தூரி, அம்மா, வீட்ல இன்னைக்கு வரலட்சுமி பூஜை இருக்கு. ஆல்ரெடி கடைக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நீ அந்த பொருளை போய் வாங்கிட்டு வந்துரு. இந்தா அதுக்கு காசு. சரிங்கம்மா. சரி. வா அன்பரசி, வா 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 வா. என்ன நீ மட்டும் வந்திருக்க? உங்க அம்மாவையும் மாமாவையும் காணோம். வட்டி எதுவும் கொடுத்து விட்டானா அவங்க மாமா? கொடுத்து விடலையா? ஓ, வட்டியே நீதானா? வண்டியும் புதுசா இருக்கு, வந்திருக்கிற ஆளுங்களும் புதுசா இருக்கு. ஓ, வட்டி கொடுக்க வந்திருக்காங்களா? வட்டி கொடுக்க தானே வந்திருக்கீங்க, கொடுத்துட்டு போங்க. விஸ்வா, அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்துட்டு வந்து. இவன் கொடுக்க வரலடா, வாங்கிட்டு போக வந்திருக்கான். தெரியாம பண்ணிட்டு. விஸ்வா, அவனை இழுத்துட்டு வாங்க. வாடா. வாடா. ஏய், எவ்வளோட பணம் தரணும் உனக்கு? 5 லட்சம் ரூபாய். ஒடே. ஏய்,
இனிமே இந்த பொண்ணுகிட்ட ஏதாவது பண்ண தொலைச்சிருவேன். தொலைச்சு சவேறா இங்க கூட. வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டு வந்து அடிக்கிறியா? நான் உள்ளூர்காரன், என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட சிக்குவேன். நாங்க இருக்கிற வரைக்கும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. போ போன்றல்ல. அன்பரசி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? வா, போய் உன் அம்மாவையும் மாமாவையும் பார்க்கலாம். வா வாங்க. விஸ்வா, காரை இந்த பக்கம் ஓரமா நிறுத்த. என்னப்பா, என்னாச்சு? இல்லம்மா, முதல்ல அன்பரசியோட வீட்டுக்கு நாம போறோம். ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போலாமே. அங்கிள், நான் வேணா கூட வரட்டா? இல்ல இல்ல இல்ல, நீ வெயிட் பண்ண, நான் போயிட்டு வந்துடுறேன். வந்துட்ட இரு சீக்கிரம். என்ன இல்ல அங்கிள், டிராஃபிக் ஆயிடுச்சுன்னா கார் எடுக்க முடியாது, அதான் ஹார்ன் அடிச்சு. ஆமா அங்கிள், அங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு? யாரோ ஒருத்தங்க மயங்கி விழுந்துட்டாங்களா, அதான். அச்சச்சோ, யாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. முருகா. சரி பரவாயில்ல, டிராஃபிக் ஆயிட போகுது, கிளம்பலாம். ஐயா, நீங்க செஞ்சதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லையா. இருக்கிறதுலே ரொம்ப கொடுமை. ஒன்றதுக்கு ஒரு இடம் இல்லாம போறதாம்மா. அது கூட இல்லாம அடுத்த வீட்டுல தங்கிக்கிட்டு இருந்தோம். எங்க வீட்டை எங்களுக்கே திருப்பி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியலம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்களுக்கே நன்றி சொல்றீங்க. உங்களுக்கு கடவுள் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதை எங்க மூலமா செஞ்சிருக்கான். அதனால எங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லாதீங்க. அன்பரசி செஞ்சதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். அந்த பொண்ணு செஞ்சதுக்கு முன்னாடி நாங்க செஞ்சதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நாங்க உங்க வீட்டை தானே திருப்பி கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாம உங்களுக்கு செய்யறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா, பெரிய மனுஷங்களுக்கு பெரிய மனசுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை உங்க மூலமா தான் நான் இன்னைக்கு கண்ணால பாக்குறேன். சரி மாமா, அம்மா எங்க? அவ இன்னைக்கு தான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கா. எங்க போயிருக்காங்க?
நம்ம சாந்தியக்கா இருக்குல்ல, அவங்க வீட்டுக்கு கூட மாட ஒத்தாசை பண்ண இன்னொரு ஆள் வேணுமாம்மா. அதான் இன்னைக்கு 2 அவ வீட்டுக்கு போயிருக்கா. சரி மாமா, நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அம்மாக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ம் சரி சரி போலாம். விஸ்வா வா. வாங்க போலாம். பார்த்தா கஸ்தூரி, கஸ்தூரி, கஸ்தூரி. அக்கா, என்னாச்சு உனக்கு? கடத்தெருவுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஆளே சரியில்லையே. ஏதாவது பிரச்சனையா? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். சரி, உன் பொண்ணு ஃபோன் பண்ணிருக்கா, இந்த புடி. அன்பரசி, அந்த ஆண்டவனா பார்த்துதான் அவங்கள அனுப்பி வச்சிருக்கா. அந்த அம்மாவும் அந்த புள்ளையும் ரொம்ப காலத்துக்கு நல்லா இருக்கணும். சரிம்மா, நீ எங்க இருக்க? சீக்கிரமா வா. நீயும் அவங்கள பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல அன்பரசி, நான் இன்னைக்குதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். முதல் நாளே சீக்கிரமா போகணும்னு சொன்னா நல்லா இருக்காது. அதுவும் இல்லாம இன்னைக்கு இங்க வரலட்சுமி பூஜை வேற இருக்கு. அம்மா, ஒருவ எப்பமா வருவ? பூஜை முடிஞ்சதும் சீக்கிரமா வந்துடுறேன். நீ அவங்களுக்கு ஏதாவது நல்லதா சமைச்சு போட்டு நல்லா கவனிச்சுக்க. சரிம்மா. நானும் அவங்களுக்கு தான் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். நீ சீக்கிரமா வந்துரு. சரி. அன்பரசி, டீ சூப்பர். அதுவா? அது நம்ம கணேச மாமா டீ கடையில தான் வாங்குனது. அவர் கடையில தான் எல்லாரும் டீ வாங்குவோம். ஓ, அப்போ இத நீங்க போடலையா? இல்ல சார், இங்க காலையில சாயந்தரம் மட்டும்தான் பால் வண்டி வரும். மதிய நேரங்கிறதால நான் கடையில போய் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன் சார், உங்களுக்கு டீ பிடிக்கலையா? நான் வேணா கடைக்கு போய் உங்களுக்கு கலர் வாங்கிட்டு வரட்டுமா? பிடிக்காதுன்னெலாம் ஒன்றும் இல்லைம்மா, டீ நல்லா தான் இருக்கு. அம்மா ஆஃபிஷியல் கால், ஒரு நிமிஷம் வந்துருங்க. இதை வரப்பா. சொல்லுங்க மேடம். அம்மா இன்னைக்கு தான் முதல் நாள் வேலைக்கு போயிருக்காங்க, அதனால உடனே வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா சீக்கிரம் வந்துருவாங்க. பரவாயில்லம்மா, அதுக்கு என்ன. அப்புறம் அன்பரசி, உங்க அப்பா? எனக்கு அப்பாலாம் இல்ல மேடம். அந்த ஆளு நான் பிறந்தப்பவே என்னை விட்டு ஓடிட்டாரு. எனக்கு என் அப்பா அம்மா எல்லாமே என் மாமன் தான். அன்பு, வணக்கம்மா. வாங்க தம்பி. ஏத்தா, நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்க சாப்பிடுவாங்களா? அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்ப சரி, அப்ப சரி. ஓகே ஓகே, வெல்கம், நோ ப்ராப்ளம், ஷோர். அன்பரசி, நாளைக்கு காலையில் எனக்கு பாம்பேல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இப்போ கிளம்புனா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். என்ன சார் விளையாடுறீங்களா? முதல் தடவை எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சற்று நேரம் இருங்க சார், சாப்பிட்டு போயிடலாம். ஆமா அங்கிள், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே, எனக்கும் ரொம்ப பசியா இருக்கு. இல்ல விஸ்வா, போற வழியில பாத்துக்கலாம். என்ன சார், எங்க வீட்டுக்கு வந்துட்டு போற வழியில கடையில சாப்பிட போறீங்களா? சத்த நேரம் இருங்க சார், இப்படிங்கிறதுக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்துருவேன்.
சரி நீ சமையல போய் பாரு. சார் நீங்க உட்காருங்க. சாப்பிடுங்க சார். நாட்டுக்கோழி உடம்புக்கு அம்புட்டு நல்லது. செக்குல ஆட்டுன நல்லெண்ணெயில செஞ்சது. நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடாம என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? இல்லம்மா, எனக்கு இந்த சாப்பாடு எதையோ ஞாபகப்படுத்துதுமா. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவ கையால சாப்பிட்டது ஞாபகத்துக்கு வருதுமா.